எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11 23ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11 23லிருந்து 29 வரைக்கும் நாம் சத்தமாய் வாசிக்கலாம். விசுவாசத்தை குறித்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மை தான் இந்த எபிரேய நிருபத்தின் நம்ம கொடுத்த தலைப்பு. இதில் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த எபிரேய நிருபத்தின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிருபத்தினுடைய நோக்கமே இந்த புதிய உடன்படிக்கையின் காலகட்டம், புதிய ஏற்பாட்டு சபை எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும், எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கணும், எப்படிப்பட்ட உபதேசத்தில் அவங்க வாழணும் அப்படின்றத நமக்கு ரொம்ப டாக்ட்ரினலாக நிறையா காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே வந்திருக்கு. அதில் ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர், அவர் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவர், தேவ தூதர்களை காட்டிலும் பெரியவர், மோசேவை காட்டிலும் பெரியவர், யோசுவாவை காட்டிலும் பெரியவர், பிரதான ஆசாரியரை காட்டிலும் பெரியவர், ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் பெரியவர், அங்கு இருந்த பலிகளை காட்டிலும் இவருடைய பலி மேலான பலி, சிறந்த பலி, உயர்ந்த பலி. இப்படி பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் கர்த்தருக்கும் கர்த்தருடைய மக்களுக்கும் இடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து இது எல்லாமே ஆண்டவரை நோக்கி கை காமிக்குது. ஆண்டவர் தான் இதை விட சிறந்தவர், பெரியவர், உயர்ந்தவர். நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொலை செய்த இந்த இயேசுவை கர்த்தர் மகிமையை அவரை உயர்த்தினார் அப்படின்ட்டு ஆதி அப்போஸ்தலர்கள் பகிரங்கமாகவே அவரை அறிவிச்சாங்க. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுருவுடைய பிரசங்கத்தில் பார்க்குறோம், ஸ்தேவானுடைய பிரசங்கத்தில் பார்க்குறோம். இப்படி ஆதி அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் அவரை நிராகரிச்சிங்க. அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அவரை நிராகரிச்சிங்க, ஆனால் அவர் தான் மெய்யான ஆண்டவர் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. இதில் இந்த எபிரேய திருச்சபை, எருசலேம் திருச்சபையில் சேர்ந்தவர்களுக்கு இப்போ ரொம்ப தெளிவான உபதேசத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாது இராது என்கிறார். ஆபகுக்கில் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் இருந்த வசனத்தை எடுத்து காமிச்சு, இந்த வசனமும் பழைய ஏற்பாட்டில் இருக்குது அப்படின்றத காமிச்சிட்டு, இப்போ ஒரு மனுஷன் பிழைக்கணும், புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா அவன் விசுவாசத்தினால மாத்திரம்தான் வாழ முடியும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து பல காலங்களில் நம்ம திருச்சபையில் பல்வேறு சமயங்களை நம்ம போதிச்சிருக்கிறோம். ஃபெய்த் மஸ்ட் பி ப்ராக்டிஸ், விசுவாசம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்ன்ட்டு ஒரு டாப்பிக்கில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். விசுவாசம்னா அது நடைமுறைப்படுத்தப்படணும், விசுவாசன்றது நடைமுறைப்படுத்தப்பட்டே ஆகணும் அப்படின்றத குறித்து பல வாரங்கள் நம்ம அந்த தலைப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் சமீபத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வைத்து விசுவாசத்தின் 4 நிலைகள், ஃபெய்த் 4 ஸ்டேஜஸை நம்ம இந்த எபிரேய நிருபத்தின் அடிப்படையில் தான் நம்ம அதுவே கிட்டத்தட்ட ஒரு லாங் செஷனாக தான் ஒரு 40 வாரங்களுக்கு மேலே அந்த ஒரு குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் வச்சு நம்ம பார்த்துருக்குறோம். இப்படி விசுவாசத்தை குறித்து நம்ம நிறையா காரியங்களை பார்த்துருந்தா கூட இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு புது ஷேடை நமக்கு கொடுக்குது, புதிய பார்வையை நமக்கு கொடுக்குது, புதிய கலர்ஸ் நமக்கு காமிச்சு கொடுக்குது. இந்த விசுவாசத்தை குறித்து தானே போதனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம்ன்றது அது நடைமுறைப்படுத்தப்படும்.
கண்டிப்பாக படணும். எந்த காலகட்டத்தில் இதை சொல்கிறாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் அந்த அதாவது கிரியைகளை மேன்மைப்படுத்துகிற அந்த சமயத்தில் கிரியைகள்னால கிடையாது, விசுவாசத்தினால தான் எல்லாமே நடக்குது. விசுவாசத்தினால தான் எல்லாவற்றையும் செய்யணும். விசுவாசத்தினால மாத்திரம்தான் தேவனை நம்ம பிரியப்படுத்த முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே வர்றாரு. அதில் இந்த 22 வரைக்கும் நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். 23லேருந்து 29 மோசேயை குறித்ததான பகுதியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். பேரலாக நம்ம அப்படியே த்ரூ அவுட் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து அப்படியே வந்து இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் முடிஞ்சிருச்சு. அந்த லாங் செஷன் இப்போ நம்ம கடந்த வாரத்தில் வாசித்த 2 வசனமாக இருந்தாலும் அது கிட்டத்தட்ட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துலேருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய செஷனை நமக்கு காமிக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இப்படிப்பட்ட முற்பிதாக்களுடைய காலம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு பகுதியை நமக்கு காமிக்குது. இப்போ இந்த 23லேருந்து 29 வசனங்கள் இருக்கிற பகுதி நமக்கு யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வரைக்கும் நமக்கு இருக்கிற பகுதிகளினுடைய ஒரு சுருக்கத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியினுடைய ஒரு சுருக்கத்தை இங்கே காமிக்கிறோம். இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கும்பொழுது அது அப்படியே நமக்கு அந்த கிளான்ஸ் நமக்கு தெரியுது. அதனுடைய பின்னணி நமக்கு எல்லாம் நமக்கு தெரியுது. அவங்க எப்படி எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, அங்கிருந்து எப்படி விடுதலை பெறுறதுக்கு கர்த்தர் அவங்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்தார், மோசேவை எப்படி பயன்படுத்தினார், ஆரோன் எப்படி பயன்படுத்தினார், அன்னைக்கு இருந்த ஜனங்க எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சாங்க, எப்படிப்பட்ட அற்புதங்களை கண்ணார கண்டாங்க. ஏன்னா எகிப்தில் இருக்கும்போதே கர்த்தருடைய அற்புதத்தை அவங்க பார்த்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பல தலைமுறைகள் 200 வருஷங்களுக்கு மேலே அவங்களுக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருந்துட்டாங்க. மொத்தம் ஆபிரகாம்லேருந்து கணக்கு பண்ணால் தான் 430 வருஷம் அடிமைத்தனம் மொத்த கணக்கு. எகிப்தில் இருந்தது அந்த யோசேப்பின் காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 200 சில்லற சம்திங் வருஷம் தான். அந்த வருஷம் கிட்டத்தட்ட அதுவே ஒரு 3 தலைமுறை கிட்ட அவங்க இருந்துட்டாங்க, அங்கேயே இருந்துட்டாங்க. இப்போ இந்த தேவன் யாருன்னா, எங்கள் தேவன் வந்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இந்த தேசத்தில் நம்ம இருக்க மாட்டோம், நம்ம கிளம்பணுன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலும்பு காத்துக்கிட்டு இருக்கு, எலும்பு கூடு காத்துக்கிட்டு இருக்கு இல்லை கிளம்புறதுக்கு ரெடியாக. என்னை தூக்கிட்டு போடா, இங்கே இருக்காது, இங்கே வைக்காத, இது நம்ம ஊர் கிடையாது, நம்ம இருக்க வேண்டிய இடம் கிடையாது, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்னு ஒன்று இருக்குது, அங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஒரு எலும்பு கூட அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. யோசேப்பினுடைய எலும்புகள் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. அதுவே ஒரு சுவிசேஷத்தை பறைசாற்றுது. ஒரு எலும்பு கூடு கூட என்ன பண்ணுது, சுவிசேஷத்தை சொல்லுது. உங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஒன்று இருக்குது, அதுதான் உங்களுக்கு மெய்யான தேசம், அங்கே தான் நீ குடியிருக்கணும், அதுதான் உனக்கு கர்த்தர் கொடுத்த தேசம்ன்றத அந்த எலும்பு கூட என்ன பண்ணிச்சு, ஒரு சுவிசேஷமாக அறிவிச்சிட்டே இருந்துச்சு. அதனால் இவங்க அங்கே அதை பற்றி தான் ஒரு கன்சர்னில் இருந்தாங்க. ஆனால் நாளாக இவங்க அங்கே பெருகிட்டாங்க, பலத்துட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. இப்போ பலத்ததுக்கு அப்புறம் இவங்க கர்த்தரை மறந்துட்டாங்க. கர்த்தரை குறித்துதான ஒரு டைரக்ட் கனெக்ட் இல்லை. இப்போ இவங்களுக்கும் கர்த்தருக்கும் தனிப்பட்ட உறவு இல்லை. எப்பொழுதுமே நமக்கும் கர்த்தருக்கும் தனிப்பட்ட உறவு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஜெபங்களில் கலந்து கொள்கிறோம், இதெல்லாம் நல்லது. ஆனால் நமக்கும் கர்த்தருக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை, தனிப்பட்ட முறையில் நமக்கு கர்த்தருக்கும் உறவு இல்லை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். நம்ம எங்கே வந்து வழுவி போவோம், எங்கே விலகி போவோன்னே நமக்கு தெரியாது. அதனால் இவங்க வந்து பலத்துட்டாங்க, பெருகிட்டாங்க, இவங்க வந்து நல்ல செல்வ செழிப்பாக மாறிட்டாங்க. ஆனால் கர்த்தரை பற்றி தானே ஒரு பர்சனல் கனெக்ட் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தென் என்னுடைய முற்பிதாக்களினுடைய தேவன் அப்படின்ற ஒரு கருத்தில் தான் இருந்தாங்களே தவிர இவங்க அதை தாண்டி வேறு எதுவுமே யோசிக்கலை. இப்போ இங்கே பார்த்தா எகிப்தில் பார்த்தா பல தெய்வங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தெய்வம், ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு தெய்வம், இதுக்கு ஒரு தெய்வம், பல தெய்வங்கள், பல தெய்வ வழிபாடு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த தெய்வங்கள் என்று அழைக்கப்பட்டவைகள் தெய்வங்கள் அல்ல, நான் தான் மெய்யான தேவன்ட்டு இந்த எகிப்தியர்களுக்கு மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலருக்கும் அறிவிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதான் வாதைகள், 10 வாதைகள் ஏன் கர்த்தருக்கு அந்த நேரத்தில் அனுபவிச்சார்னா, அங்கே இருக்கிற ஒவ்வொரு அந்த தெய்வங்களையும் கர்த்தர் என்ன பண்ணார்,
காமிச்சு கொடுத்தாரு. உதாரணத்துக்கு வெட்டுக்கிளின்றது ஒரு தெய்வம் எகிப்திய கலாச்சாரத்தில். ஏன்னா பச்சை கலரில் இருக்கிறதுனால அது பசுமையின் அடையாளமாய் ஒரு மனுஷனுடைய உருவத்திலையும் வெட்டுக்கிளியோடைய தலையும் வச்சு அவங்க வந்து அதை வழிபட்டாங்க. அதை வந்து கர்த்தர் வெட்டுக்கிளிகளை வச்சே தன்னுடைய விளைச்சல்களை அழிச்சார். தவளைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனிதனுடைய இம்மை வாழ்வுக்கும் மறுமை வாழ்வுக்கும் இடையான அந்த காலகட்டத்தை, அந்த மனிதனுடைய ஆத்மாவை சுமந்து மறுமைக்கு கொண்டு செல்லும் அப்படின்ட்டு நம்பி தவளையை வழிபட்டாங்க. நிம்மதியை கெடுத்துருச்சு. சுத்தமாக அவங்க நிம்மதியை ஏன்னா நிம்மதியை நோக்கி நம்மளை கொண்டு போகிறது இந்த தவளை தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தவளைனால நிம்மதியே போச்சு. நைல் நதின்றது அவங்களுக்கு தாய் தெய்வம், சூரியன்றது தந்தை தெய்வம், பார்வோன்றவர் வந்து மகன். இந்த தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு தெய்வீக பிறவியாக தான் பார்வோனை அந்த ஜனங்க பார்த்தா சூரியன் இருளாக மாறிடுச்சு, நைல் நதி ரத்தமாக மாறிடுச்சு, பயன்படுத்த முடியாததாக மாறிடுச்சு. பார்வோன் பார்த்தா அவருக்கும் நோய் வந்துருச்சு. இப்படி அவங்க யாரெல்லாம் தெய்வம், எதெல்லாம் மிகப்பெரிய தெய்வம் நம்பினாங்களோ எல்லாவற்றையும் இல்லை, நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்றத கர்த்தர் காமிச்சிட்டாரு. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கும் காமிக்கிறாரு. இவங்களுக்கும் ஏன்னா எல்லாமே கேள்விப்பட்டது தானே. இப்போ பார்த்தா இந்த ஜனங்க வந்து நிம்மதிக்காக தவளையை கும்பிடுவாங்க. பார்த்தா தவளைனாலே நிம்மதி போச்சு. இந்த ஜனங்க அந்த விளைச்சலுக்காக வெட்டுக்கிளிகளை கும்பிடுவாங்க. கடைசியில் பார்த்தா வெட்டுக்கிளினாலே விளைச்சல்கள் அழிஞ்சு போச்சு. வானத்துலேருந்து கல்கள் வந்து விழுகுது, சூரியன் மறைஞ்சு போச்சு, நைல் நதி ரத்தமாக மாறி போச்சு. சரி, பார்வோன் காப்பாற்றுவார் பார்த்தா பார்வோனும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதில் அல்டிமேட்டு பார்த்திங்கன்னா தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டு போகுது. இது ரொம்ப டேஞ்சரு. ஒரு குடும்பத்தில் தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்படுதுன்னா, இப்போ அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மூத்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, அவரும் காலி, அவருடைய மகனும் காலி, அவருடைய பேரனும் காலி ஒரே நாளில். இங்கே இந்த பக்கம் பார்த்தா மிருக ஜீவன்கள் எல்லாவற்றும் ஒரு மிகப்பெரிய சங்காரம் உண்டாச்சு. இதில் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பஸ்காவை ஆசரிக்கிறதை பார்த்து அநேக எகிப்தியர்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இதை செவி கொடுக்காத இஸ்ரேலர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எகிப்தில் இருக்கிறவனாலாம் கர்த்தர் அழிச்சிட்டாரு, இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் காப்பாற்றிட்டாருன்ட்டு கிடையாது. அந்த பிரிவினையே கிடையாது. ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்றதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். பல காலகட்டத்தில் அவங்க வந்து இந்த மனித தன்மையே சில நேரத்தில் அவங்க வந்து இழந்து போய் நிறையா காரியங்களை வந்து அவங்க நாகரிகம் நினச்சி சில அருவறுப்பான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அது நிமித்தம் அதனுக்கான பலன்களை அவங்க இது மாதிரியான கொடிய பலன்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்கே எகிப்தியர்கள் காப்பாற்றப்படுறாங்க, இஸ்ரேலர்கள் தண்டிக்கப்படுறாங்க. சில பேர் அங்கே விஷயம் என்னன்னா, கர்த்தர் சொன்னதை அங்கே செஞ்சுருக்கணும், அதை செய்யாதவன் செத்தான். அது பார்வனாக இருந்தாலும் சரி, ஒரு பாமரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னதை செஞ்சுருக்கணும். ஒரு வேளை பார்வன் மட்டும் ஐயோ இவ்வளோ இது நம்ம பார்த்துட்டோம், இதை வேறு ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே வா அப்படின்னு ஒரு இஸ்ரேல் குடும்பத்தை கூப்பிட்டு என்னதான் கதனா இப்படி கேள்விப்பட்டு விஷயம், ஏன்னா இன்டெலிஜென்ஸ் இருக்கும், கண்டிப்பாக தெரியாமலாம் இருக்காது. அப்படியா நான் செஞ்சிருந்தாருன்னா பார்வன் வீடுக்கு தப்பிச்சிருக்காதா? கண்டிப்பாக தப்பிச்சிருக்கோம். ஆனால் செஞ்சாரான்னு கேட்டால் செய்யலை. அது பார்வோன்னு செய்யலைன்னா கூட அடி தான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வந்துடுச்சுன்னா அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அது நிறைவேறியே தீரும், நடந்தே தீரும். அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த ஜனங்க வந்து விடுதலைக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு இரட்சகரை, ஒரு மீட்பரை, ஒரு விடுவிக்கிற ஒரு நபரை கர்த்தர் எழுப்புறாரு. அதுதான் மோசே. இந்த மோசையை கொண்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் நியாயப்பிரமாணமே என்ன சொல்லுதுன்னா, மோசையின் நியாயப்பிரமாணம், மொசைக் லா, மோசையின் பிரமாணம் அப்படின்னு தான் வேதமே அறிவிக்குது. அப்போ நியாயப்பிரமாணம்னா கிரியை. ஆனால் நியாயப்பிரமாணமே மோசை எழுதுனது தான், கர்த்தரால் மோசையை கொண்டு எழுதப்பட்டது தான் இந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தையே மோசையின் நியாயப்பிரமாணம்னே அழைக்கிறாங்க. ஆனால் இந்த மோசையோடைய வாழ்க்கையே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருந்துச்சு. அதை நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்னதான் இவர் நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதியாக இருந்தால் கூட, நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதி மோசே. நீங்கள் புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் பேதுரு சொல்கிறார்ல, ஆண்டவரே இங்கேயே கூடாரம் போட்டுருவோன்னு சொன்னார்ல, அந்த மறுரூப மலையில். அங்கே பார்த்தீங்கன்னா யார் வந்திருப்பாங்கன்னா, மோசேயும் எலியா தீர்க்கதரிசியும் வந்திருப்பாங்க. அதாவது பழைய ஏற்பாடை வந்து மிக பிரதானமாக 3 பிரிவுகளில் பிரிப்பாங்க: தோரா, நெபிம்,
கெட்டுபீம் அப்படின்ட்டு 3 பிரிவுகள் இருக்கும். இந்த கெட்டுபீம்ன்றது பார்த்திங்கன்னா சங்கீதங்கள் ஞான பாடல்களை சேர்ந்தது. நம்மகிட்ட இருக்குது, தனித்தனியாகவே இருக்குது. நீங்கள் வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். டோரான்றது நியாயப்பிரமாணம், நெபீம்ன்றது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். இப்போ மறுரூபமலையில் பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் நிற்கிறாரு, தீர்க்கதரிசிகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் நிற்கிறாரு, புதிய உடன்படிக்கைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் நிற்கிறாரு. அப்போ அங்கே ஒரு மகிமையான காட்சியை பார்த்து தான் பேதுரு சொல்கிறாரு, நம்ம எங்கேயுமே போக தேவையில்ல, இங்கே தங்கிடுவோம், நீர் கிளம்பவே தேவையில்ல, இங்கே இருங்க, இவங்க வந்தவங்கள அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பேதுரு சொல்கிறாரு. அப்படி இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற, பிரதிநிதியாக இருக்கிற மோசே தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே விசுவாசத்தில் தான் நடத்தி காமிச்சார். அதுதான் இந்த வசனம் நமக்கு காமிக்குது. அப்போ விசுவாசம் நமக்கு என்னென்ன காரியங்களை போதிக்குது அப்படின்றது தான் நம்ம 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் எடுத்துக்காட்டுகளாக இந்த 11ஆம் அதிகாரத்தில் சில நபர்களை பார்த்துருக்குறோம். ஒன்று ஆபேல். விசுவாசத்தின் மூலமாய் நம்ம தேவனை, விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம்தான் நம்ம தேவனை அணுக முடியும் அப்படின்றத ஆபேலுடைய விசுவாசம் நமக்கு வெளிப்படுத்துது. ஏனோக்கின் விசுவாசம், விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம்தான் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துது. நோவாவின் விசுவாசம், விசுவாசத்தின் மூலமாய் நாம் எப்படி செயல்பட முடியும் அப்படின்றத காண்பிக்குது. ஆபிரகாமின் விசுவாசம் விசுவாசத்திற்கான முன்மாதிரி, நமக்கான ஒரு மாடல் ஆஃப் ஃபெய்த் ஆபிரகாமுடைய விசுவாசமாக இருக்குது. முற்பிதாக்கள் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்களுடைய விசுவாசங்கள்லாம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது? விசுவாச ஜீவியம்ன்றது எப்படிப்பட்டது, அதில் என்னென்னலாம் செய்ய முடியும், அது என்னென்னதெல்லாம் தரும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தரும், எப்படிப்பட்ட வழிநடத்துதலை தரும், எப்படிப்பட்ட உயர்வை தரும், எப்படிப்பட்ட அற்புதங்களை நடப்பிக்கும். இப்படி இவர்களுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த விசுவாசம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குது. இப்போ மோசேயின் விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. விசுவாசம் எப்படி முடிவுகளை எடுக்க உதவும் அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுக்குது. இது ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினாலே முடிவுகளை எடுக்கிறது, டிசிஷன்ஸ். நம்ம வாழ்க்கையிலேயே எல்லாமே டிசிஷன்ஸ் அடிப்படையில் தான் இல்லை. இப்போ நான் நிற்கிறேன் அப்படின்னா இது ஒரு டிசிஷன், நான் நிற்கணும், பேசணுன்றதை நான் ஒரு முடிவெடுத்து நான் செஞ்சதுனால தான், இதுக்குன்னு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி, இதுக்குன்னு நான் ஒரு முயற்சி எடுத்து இந்த நேரத்தில் இதை நான் செய்யணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்ததுனால நான் இதை செஞ்சுருக்கேன். ஏனோ தானே நம்ம இருக்கணும் அப்படின்னா நான் பாட்டுக்கு வேறு ஏதாவது இருந்துட்டு நான் பாட்டுக்கு நான் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் நான் செஞ்சுட்டு இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஒரு முடிவு எடுத்து தான் நம்ம செய்கிறோம். அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு முடிவுன்றது நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். ஒரு பார்வை இப்படி பார்க்கணும் கூட இந்த சைடு நான் திரும்பி பார்ப்பேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் தான், ஒரு முடிவு தான் நம்ம இந்த சைடை பார்க்க வைக்குது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கட்டளை, ஒரு முடிவு, அதாவது டிசிஷன் தான் நமக்கு அதை செய்ய வைக்குது. கம்ப்யூட்டரில் கூட பைனரி கோட்ஸ்னு சொல்லுவாங்க, 1 0. இது எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகுதோ அதான் கேபி, எம்பி, ஜிபின்ட்டு டிபின்னு மொத்தம் பியும் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் ஒரே நேரத்தில் 1ம் ப்ராசஸ் பண்ணும், 0வும் ப்ராசஸ் பண்ணும். அது பயங்கர அட்வான்ஸாக அது ஒரே நேரத்தில் அது ப்ராசஸ் பண்ணுது. இன்றைக்கி இதே மாதிரி தான், அதாவது செய்யணும் செய்யக்கூடாது, செய்யணும் செய்யக்கூடாது, இதை நம்ம எடுக்கிற முடிவுகள் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. அதான் பாவம் கூட அது ஒரு எதேர்ச்சியாக ஒரு நடக்கிற காரியம் கிடையாது. அது ஒரு தெளிவான ஒரு முடிவின் அடிப்படையில் செய்கிற காரியம்தான் பாவம். புரியுதா? பாவம்ன்றது எதேர்ச்சியாக தெரியாமல் அப்படி எதேர்ச்சியாக செஞ்சுட்டேன்லாம் கிடையாது. அது தீர்க்கமான ஒரு முடிவோடு கூட இதை நான் செய்வேன் அப்படின்ட்டு ஆழமான ஒரு தெளிவான முடிவோடு கூட செய்கிறது தான் பாவம். அப்போ இந்த முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோசேயின் வாழ்க்கையிலேருந்து விசுவாசத்தின் மூலமாய் அவர் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்தார், எப்படிப்பட்ட டிசிஷன்ஸை எடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19-20 கடைசி 2 வசனங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் நின்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்தையும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, டிசிஷன்ஸ் கரெக்டாக எடுங்க. ஆசீர்வாதம், சாபம், நன்மை, தீமை, ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறிகிற விருட்சம் எல்லாமே நமக்கு முன்பாக இருக்குது. நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்கிறீங்களா? இங்கே கர்த்தர் நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? ஜீவனை தெரிஞ்சுக்கோ. எல்லாம் இருக்குது. ஏன்னா இதை மாத்திரம் செய் அப்படின்ட்டு போயிடலாம். இதை மாத்திரம் தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு செய்ய வைக்க முடியும் அப்படின்னு போனால்
நம்மளை வந்து அவர் சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மனுஷனை ஒரு மிருகத்தை போல கர்த்தர் உண்டாக்கலை. இன்னைக்கு மிருகத்திலிருந்து மனுஷன் வந்தான்றது டோட்டலி ராங். அது அந்த கான்செப்டே தப்பு, அந்த அந்த கோட்பாடே தப்பு. மிருகத்திலிருந்து மனுஷன் வரவே இல்லை. கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் ஒருத்தந்தான், ஆதாம் தான். அப்புறம் நியாண்டர்தால்ஸு, டெனிசோவன்ஸு இதெல்லாம் எப்படி வந்தாங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நிறையா காரணங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஹோமோசேபியன்ஸுக்கு அவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அதாவது அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இது மாதிரி நிறையா ஆய்வுகள் மூலமாகவே நிறையா சொல்கிறாங்கல்ல. இவங்க அதாவது மனித தன்மையே பல வடிவங்களில் இருந்தாங்க, இதில் ஒருத்தன் தான் இன்றைக்கி நம்ம பரிணாமம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் வந்து மனுஷன்றன ஒருத்தன் தான் உண்டாக்குறாரு. இந்த மனுஷனை முடிவுகளை எடுக்கிறவனா உண்டாக்குறாரு. இதை மட்டும் செய் அப்படின்ட்டு கண்ணுகளுக்கு முன்னாடி ஒன்று வச்சு ஒன்று செஞ்சால் அது மிருகத்தை வழிநடத்துகிறது போல் ஆயிரும். அவனுக்கு தெளிவான முடிவு எடுத்து நீ முடிவு எடு, நீ டிசிஷன் எடு, எந்த பாதையில் பயணிக்க போகிறன்ற முடிவை நீ எடுன்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. அவன் இப்போ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்லிவிட்டு ஒரு ஹிண்ட் வேறு கொடுக்குறாரு, ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறதுனா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 2 கப்புக்குள்ளே வச்சு ஷஃபிள் பண்ணி வச்சுட்டு இதில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிக்க போகல. அந்த கேம் தெரியும்ல, ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு ஒரு கப்புக்குள்ளே வச்சுட்டு ஷஃபிள் பண்ணிவிட்டு எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் வச்சுட்டு ஒரு தட்டி இதில் தான் இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும். அது மாதிரி தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் சொல்லிவிட்டு நீ ஜீவனை தெரிந்து கொள்கிறாரு. ஹிண்ட் கொடுக்குறாரு, நீ இதை செலக்ட் பண்ணிக்கோ, இதை நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட் வேறு நமக்கு கொடுக்குறாரு. யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. நீ நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம். இப்போ இது ஒரு டிசிஷன், இது நான் எடுக்கிற ஒரு டிசிஷன். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று ஜனங்களுக்கு பிரதியுத்தரமாக. இப்போ ஜனங்க வந்து ஒன்றும் சொல்லலை, டிசிஷன் அவங்க எடுக்கலை. ஆனால் என்ன சொல்லிட்டாரு, எதை செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோ, எது உனக்கு தெய்வன்ட்டு வச்சுக்கோ. சும்மா ஆண்டவருன்றது அப்புறம் அங்கே ஒரு அல்லலியா போடுறது, அங்கே ஒரு இது போடுறது, இந்த கதையை வச்சுக்காத. இப்படியும் பேசுவேன் அப்படியும் பேசுவேன்ற கதையை வச்சுக்காத. யாக்கோபு சொல்கிறாருல்ல, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவினால் எப்படி உண்டாகும், அது கூடாதே அப்படின்ட்டார்ல. அப்போ ஒரு டிசிஷனை நம்ம ஒரு முடிவை எடுக்கணும். நான் போகிற பாதை இதான், நான் பயணிக்க போகிற பார்வை இதான், நான் செயல்பட போகிற விதம் இப்படி தான் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்து நீங்கள் செயல்படுங்க. அப்படிப்பட்ட எடுத்து நீங்கள் செயல்படுகிற போது தான் கர்த்தர் உங்களோடு கூட செயல்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வந்து ஆட்டு மந்தை கிடையாது. ஆட்டு மந்தை பார்த்தீங்களா, முன்னாடி ஒருத்தர் மேன் கத்திக்கிட்டே போனால் ஆட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இங்கேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கேருந்து திடீர்னு ஒரு 15 ஆடை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாப்புல காலையில். அங்கே நான் கேட்டேன், இந்த ஆடை நீ வளர்க்கவும் இல்லை ஒன்றும் பண்ணல, ஆனால் நீ போனால் பின்னாடியே போகிறது எப்படின்னு கேட்டேன். முன்னாடி ஆடு மாதிரி கத்திட்டே போனால் அது வாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாப்புல. இங்கேருந்து ஓட்டிகிட்டே போய் நடந்தே வண்டியை கேட்டால் 500 ரூபா கேட்டான். நான் வண்டியை ஏற்றுறதுக்கு நடந்தே கூப்பிட்டு போயிட்டார். வளர்த்தவன் வேற, இவன் ஆடு மாதிரி கத்திட்டு போனோன்னே பின்னாடியே எல்லா ஆடும் போகுது வரிசையாக. அதே மாதிரி நம்ம ஆட்டு மந்த மாதிரி கிடையாது, யாரோ ஒரு போனாங்க அதே மாதிரி போவோம் அப்படி கிடையாது. தெளிவாக தீர்க்கமான முடிவு நம்ம எடுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம அதிகாரிகளாக இருக்கிறோம். கர்த்தர் அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏதேன் தோட்டத்தை எப்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை பண்படுத்தணும், அதை காத்துக்கொள்ளணும், அது வேலி அடைத்து காத்துக்கொள்ளணும், அது பழுகி பெருக கிருபை செய்யணும். இதற்கான ஜீவாதாரம் கர்த்தர் தராரு. கர்த்தர் நிச்சயமாக தருவார். செடி வச்சவன் தண்ணி ஊற்ற மாட்டானான்னுவாங்கல்ல,
அது மாதிரி நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், நம்ம வாழ்க்கையை வாழ செய்கிறவர் நம்மை காப்பாற்ற மாட்டாரா? நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார். ஆனால் நம்ம எடுக்கிற தீர்க்கமான முடிவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளெல்லாம் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நடந்தான். யோசியா ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து அவர் செயல்படுறாரு. கர்த்தரின் பார்வைக்கு அருமையானவராக அவர் காணப்படுறாரு. அப்போ மோசேயின் வாழ்க்கை, எபிரேய நிருபத்தின் அடிப்படையில் மோசேயின் வாழ்க்கை நமக்கு சில காரியங்களை கற்றுத்தருது. அவர் எடுத்த தீர்க்கமான முடிவுகளை நமக்கு கற்றுத்தருது. அவர் எதை வெறுத்தார், எதை தெரிந்து கொண்டார். அவர் சில காரியங்களை வெறுக்கிறாரு, சில காரியங்களை தெரிந்து கொள்கிறார். அப்போ விசுவாசத்தினாலே மோசே வெறுத்த காரியங்கள் என்ன, அதான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விசுவாசத்தினாலே மோசே என்னென்ன காரியங்களை வெறுத்தார். 11ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11:24. இப்போ 24ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அதான் ஃபஸ்ட்டு வந்து என்ன, விசுவாசம் உலகம் தருகின்ற பெருமைகளை வெறுக்கும். பார்வோனுடைய குமாரன், அதாவது பார்வோன் மகளுடைய குமாரன் அப்படின்ற காரியங்களை அவர் என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறாரு. எதனால்? விசுவாசத்தினால. கண்களுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ ஜனங்க நல்லா கூட இல்லை, இப்போ வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கர்த்தரை நோக்கி யார் எங்களை விடுவிப்பான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. நான் வந்து இந்த உலகம் தருகிற இந்த பெருமைகளுக்கு நான் தலை வணங்க மாட்டேன், இதுக்கு நேராக அர்ப்பணிக்க மாட்டேன், வாழ்க்கையை அர்ப்பணிக்க மாட்டேன். அதாங்க அவர் சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது. இதை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா, யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்திலே உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கின்ற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால், பிள்ளை அழுதது. அவள் அதன் மீது இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகள் ஒன்று என்றாள். ரொம்ப அவங்களுக்கு தெரியுது, எபிரேயர் பிள்ளைகள் எனக்கு கொலை செஞ்சிட்ருக்காங்க, எல்லா பிள்ளைகளும் கொலை பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் இந்த பிள்ளை எப்படியோ வந்துருச்சு, சரி நம்ம அதை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு அதுக்கு தெரியுது. ரொம்ப இரக்கமுள்ள ஒரு ராஜகுமாரத்தி அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோன் குமாரத்தியை நோக்கி, இந்த பிள்ளை வளரும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்குற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதாவது அவங்க அக்கா, அவங்க அம்மா, அந்த பிள்ளையோட அம்மாவையே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த கதைலாம் உங்களுக்கு, இந்த ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு விசுவாசிக்கிறேன். இங்கே 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பிள்ளை பெரிதான பொழுது அவள் அதை பார்வோனுடைய, இப்போ இது வந்து எத்தனை வயசுனா 12 வயசில், அவருடைய வயசு வந்து 12ஆவது வயசில் இது நடக்குது. அடுத்தது 11ஆம் வசனத்தில், மோசே பெரியவனான காலத்தில், இது என்ன காலம்னா கிட்டத்தட்ட மோசேக்கு 40 வயசு. அப்போ 12 வயசு 10ஆம் வசனத்தில், இந்த 11ஆம் வசனத்தில் 40 வயசு ஆயிடுச்சு. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஸ்தேவான் சொல்கிறாரு. ஸ்தேவான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவருடைய பிரசங்கத்தில். 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவர் வந்து எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும், சகல அறிவிலும், சகல ஞானத்திலும், எல்லாவற்றிலும் வல்லவனானார். நீங்கள் போய் எகிப்தில் வந்து அன்றைக்கி இருந்த ஏன்ஷியன்ட் எகிப்தில் என்னென்ன காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து, ஆஸ்ட்ராலஜிலேருந்து, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து அவங்க வந்து பல காரியங்களை அவங்க வந்து பயங்கரமான ஒரு அட்வான்ஸு இதில் வந்து அவங்க யோசித்து வச்சுருந்தாங்க, சிந்திச்சு வச்சுருந்தாங்க. அவங்க பெயிண்டிங்ஸ் வந்து இன்ன வரைக்கும் நமக்கு நம்ம காலத்துக்கும் ஃப்யூச்சரில் சில இருக்கிற டெக்னாலஜிஸ் சம்மந்தமாக வந்து அவங்க ட்ராயிங்ஸில் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே
அவங்க வந்து சில காரியங்களை அவங்க டிராயிங்ஸில் அந்த பெயிண்டிங்ஸில் சில காரியங்களை வச்சுருக்காங்க. இன்றைக்கி அது அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப அட்வான்ஸான ஒருத்தவங்க இவர். இங்கே மோசே யாரான்னு பார்த்தா எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் அறிவிலும் தேறினாள், ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தார். ஆனால் இவர் இந்த உலகம் தர மேன்மையை வெறுக்கிறார். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மோசே ஒன்றும் ஓட்டாண்டியாக வாழலை. எங்கேயோ ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு ஐயோ மோசேனோட நம்ம இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஆபிரகாம்னா ஒரு அழுக்கு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாடி வச்சுட்டு ஒரு வயசான தாத்தா நிற்கிற மாதிரி ஒரு பிக்சர் பண்ணிடுவாங்க. 4 ராஜாவை ஓட அடித்தவர் இல்லை, இவ்வளோ பெரிய வீரனாக இருந்திருப்பார். வெறும் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு, அந்த வேலைக்காரங்க எவ்வளோ பெரிய டேலண்டாக இருப்பான் பாருங்கள். வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன்றோம் அவனை கூட்டு போயிட்டு போர் பண்ணியிருக்காருன்னா என்ன சாதாரணமான விஷயமா? அவ்வளோ யுத்த வீரர்களை வச்சுருந்துருக்கிறாரு. ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே, 2 மிகப்பெரிய நாகரிகங்கள் நடுவில் பாலைவனத்தில் இருக்கிறாரு. அத்தனை லட்சம் மிருக ஜீவன்களை பாதுகாக்கணும்னா சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. சரியான அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர். அதே போல் மோசேனோடனே அதே மாதிரி தான், அதே அழுக்கு துண்டு, அதே தாடி, அதே குச்சி. என்ன ஆபிரகாம் குச்சி நீட்டாக இருக்கும், மோசே குச்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஆபிரகாம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கருப்பு கலர் இருக்கும், மோசேயோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வெளுத்து போயிருக்கும். நம்ம ஆளுங்க பிக்சரைஸ் பண்ணுறதே அப்படி தான் பிக்சரைஸ் பண்ணிடுறாங்க. நமக்கும் மோசே அப்படின்னா நமக்கு அந்த தான் வருது. ஆனால் மோசே அப்படிலாம் கிடையாது. அவர் மிகச்சிறந்த ஒரு ஞானியாக இருந்தார். கர்த்தராய் ஒரு ராஜா போல் வாழ்ந்தார் அவர். அதானே சொல்லணும். கிட்டத்தட்ட அத்தனை லட்சம் ஜனங்களை வழி நடத்தி அவர் ஒரு வார்த்தை லெஃப்ட்னா எல்லாம் திரும்பும், ரைட்டுனா எல்லாம் ரைட்டு திரும்பும். அவர் ஒன்று சொன்னால் அப்படியே நடக்கும், அப்படியே எல்லாம் செய்வாங்க. அப்போ ஒரு ராஜா மாதிரி அவர் வாழ்ந்தார். ஓட்டாண்டியெல்லாம் ஒன்றும் வாழலை. அப்போ ஆனால் இங்கே அவர் எதை செலக்ட் பண்ணுறாரு? விசுவாசத்தினால தான் செலக்ட் பண்ணுறாரு. இதுங்களை நம்பி போகலாமா? இதுங்களே அடிமைகளாக இருக்குதுங்க. இந்த கடவுள் யாருன்னு தெரில, ஒரு எலும்பு கூட தான் அவருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமான்ற எந்த ஹெசிடேஷனும் கிடையாது, எந்த விதமான தயக்கமும் கிடையாது. அவர் விசுவாசம் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வச்சுச்சு. என்ன? பார்வோன் குமாரத்தின் மகன் கிட்டத்தட்ட ராஜா ஆயிடலாம். பார்வோன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆகலாம், ஆகாமலையும் போகலாம். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி அந்த வேலி ஆஃப் டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்குது. அதில் கூட பார்த்திங்கன்னா மோசே குறித்து தானே நிறையா ஹிண்ட்ஸ் வந்துருக்கு. அந்த கல்லறை வந்து அப்படியே ஓப்பனாக அதாவது ஒரு பிரேதம் வைக்கப்படாத ஒரு ராஜகுமாரத்தின் மகனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட கல்லறை வைக்கப்படலை அப்படின்ற மாதிரியான ஒரு கல்லறை இருக்குது. அது பேர் கூட சொன்னேன், அனுட்டுட்டாப்பா என்னமோ சம்திங் ஒரு பேர் கூட நம்ம சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் மோசே தான் அது அப்படின்றத நிறைய ஆய்வுகளும் சொல்கிறாங்க. ஒரு உலக வகையான ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பி அவர் இந்த உலக பெருமையை வெறுத்து நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போக வைக்குது. அப்போ விசுவாசம், மோசே விசுவாசம் நமக்கு கற்றுத்தர முதல் காரியம் என்ன? உலக பெருமைகளை நம்ம வெறுக்க உதவி செய்கிறது. அப்போ விசுவாசம் உலக பெருமைகளை நம்ம வெறுக்க உதவி செய்கிறது. 2வது 25ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய எபிரேயர் 11:25 இப்போ விசுவாசம் உலகம் தரும் இன்பங்களை வெறுக்க உதவி செய்து. உலகம் ஒரு விதத்தில் இன்பம் தருது, ஏதோ ஒரு காரியத்தை இன்பத்தை தருது. அந்த இன்பத்தை வெறுக்கிறதுக்கு விசுவாசம் உதவுது. உலகம் தருகிற பெருமையை வெறுக்கிறதுக்கு விசுவாசம் உதவுது. 2வது உலகம் தருகிற இன்பங்களை வெறுக்கிறதுக்கு விசுவாசம் உதவுது. விசுவாசத்தினால தான் செய்ய முடியும். விசுவாசம் என்ன செய்யும்? விசுவாசம் எல்லாத்தையும் செய்யும். என்னென்னா நம்ம கர்த்தருடைய வழியிலேருந்து விலகி போகாமல் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து இது உலகம் தரது, இது எனக்கு வேணாம். சப்போஸ் இப்போதைக்கு நான் பாடம் அனுப்பிக்கிறது போன்ற ஒரு தோற்றம் தெரிஞ்சால் கூட கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என்னை கர்த்தர் உயர்வாய் நடத்துவார், நல்ல வழியில் நடத்துவார். இதோட ஒரு நல்ல நிலையில் நான் இருப்பேன்றதை விசுவாசித்து அதை செலக்ட் பண்ண உதவுது. அப்போ உலகம் தர பெருமைகளை களைய நமக்கு உதவுது. உலகம் தருகின்ற இன்பங்களை களைய நமக்கு உதவுது. இந்த உலகம் தருகிற இன்பங்கள் அது வந்து நமக்கு ஒரு பெரிய இன்பத்தை போன்று இருந்தாலும் அது பெரிய துன்பத்தை தான் நமக்கு தருது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21:4, யோபு 20:4, சங்கீதம் 73ஆம் சங்கீதம், இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் நமக்கு துன்பத்தை தரக்கூடியது. நித்தியமான சந்தோஷம்ன்றது ஒன்று இருக்குது, அது வந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறது மாத்திரமே அப்படின்ற ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. இங்கே அதாவது மோசேக்கு நல்லா தெரிஞ்சு எது
உலகம் தர சந்தோஷம், எது கர்த்தரால் உண்டாகிற சந்தோஷம் அப்படின்ற தெளிவு அவருக்கு இருந்துச்சு. அதை அவர் செலக்ட் பண்ணார். நமக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை, எது உலகம் தருகிற சந்தோஷம், எது உலகம் தரது கிடையாது, கர்த்தர் தர சந்தோஷம் எதுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நாம் எதை செலக்ட் பண்ணுறோன்றதுல தான் விஷயம் இருக்குது. அப்போ முதலாவது என்ன சொன்னேன், உலகம் தர பெருமைகளை வெறுக்கிறதுக்கு விசுவாசம் உதவுது. ரெண்டாவது, உலகம் தருகிற இன்பங்களை வெறுக்கிறதுக்கு விசுவாசம் உதவுது. ஏன்னா உலகம் தருகிற ஒரு பெருமை தருதுன்னா அது உங்களை ஒரு இடத்துல வைக்கிறத விட கர்த்தருடைய பிரசனத்தில் கர்த்தருடைய சித்தத்தில் நிற்கிற போது நீங்கள் அதை விட உயர்வான நிலையில் இருக்க போகிறீங்க, அதோட மேன்மையான நிலையில் இருக்க போகிறீங்க. அதனால் இது நம்ம உலகம் தருகிறத நம்ம வெறுக்கிறோம். உலகம் தருகிற இன்பங்களை எதுக்கு நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா, இது அனித்தியமானது, இது ஒரு நேரத்தில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ பத்சேபார் இடத்துல தாவீது வந்து பாவம் செய்த போது அது உலக பிரகாரமான இன்பத்தை போல தோற்றம் அளித்தாலும் அது அனித்தியமாக இருந்தது. கடைசியில் அது பெரிய துன்பத்தை கொடுத்துருச்சு, பெரிய ஆக்கினை தீர்ப்பை கொடுத்துருச்சு, பெரிய ஒரு பெரிய ஒரு முள்ளா அது வந்துருச்சு. அப்போ இது ஒரு அனித்தியமானது. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தில் படி வாழகும்போது வருகிற இன்பம்ன்றது அது நித்தியமானது. மூணாவது 26ஆம் வசனம், எபிரேயர் 11:26 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ விசுவாசம் உலகம் தருகிற பெருமைகளை வெறுக்க உதவுது, உலகம் தருகிற இன்பங்களை வெறுக்க உதவுது, உலகம் தருகிற ஐஸ்வர்யங்களை வெறுக்க உதவுது. மூணாவது, பணத்து ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. ஆசை வேற, தேவைன்றது வேற. நல்லா அந்த டிஃப்ரென்சியேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டில் போயிட்டு ஒன்று கிரேஸு ஹைப்பர் கிரேஸுன்ற மாதிரி டீச்சிங்கில் போயிட்டு ஃபுல்லும் உலகத்திற்கு தேவையான காரியங்களை மாத்திரமே நோக்கமாக இருந்து அதற்காகவே சபை ஆராதனையாக நடத்துகிற மாதிரி ஆயிடுது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களை பெருக்க செய்வார், உங்கள் கடனில் மாற்றுவார். இதெல்லாம் நிஜம், இதெல்லாம் நடக்கும். நிச்சயமாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். ஆனால் நாம் இம்மைக்குரியவர்களை மாத்திரம் நம்ம நோக்கமாக இருந்தால் நம்ம பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்போ பணத்தை ஆசை என்ன பண்ணுது, தீமைக்கு வேற ஆயிடுது. இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஏதாவது ஒரு கோல்மால் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பணம் தேவையே. ஏன்னா நம்ம நோக்கம் என்னவா இருக்குது, பணம் தான் பிரதானமாக இருக்குது, அதுவே நோக்கமாக இருக்குது. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சில நேரத்தில் சில காரியங்களை எக்ஸ்ட்ரீமாக சில விஷயங்களை போக வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் இது பணமே வேஸ்ட்டு, பணத்தை தொட்டாலே கேடு அப்படின்ட்டு ஒரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்க விரும்புகிறாங்க. தேவைன்றது வேறு, நம்ம தேவை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். எது எனக்கு தேவை, இது எனக்கு தேவையா, இது எனக்கு தேவை இல்லையா, எனக்கு எவ்வளவு தேவை, அது நம்ம டிசிஷன் பண்ணணும்ல. எனக்கு எவ்வளோ தேவை, எனக்கு எந்த அளவு எனக்கு தேவை அப்படின்றத முடிவை நீங்கள் எடுக்கணும். அப்போ இந்த தேவை ஆசை இது நம்ம இதோடைய வேறுபாடு நம்ம கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசனத்தில் இருந்து நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம சரியாக செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ விசுவாசத்தினாலே உலகம் தருகிற பெருமைகளை வெறுக்க உதவுது, விசுவாசம் உதவுது. ரெண்டாவது, உலகம் தர இன்பங்களை வெறுக்க விசுவாசம் உதவுது. மூணாவது, உலகம் தருகிற ஐஸ்வர்யங்களை வெறுக்க விசுவாசம் உதவுது. உலகம் தருகிற ஐஸ்வர்யங்களை அவர் வெறுத்தார். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் என்ன ஓட்டாண்டியாக வாழ்ந்துட்டார்? இல்லை, நல்லா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். நினச்ச நேரம் நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, அப்படி கை நீட்டினா செங்கடலை ரெண்டாக பிரியுது. அத்தனை லட்சம் ஜனங்களை வானா வருது போனா போகுது. அதில் துன்பம் வேறு இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட தான் பேசினாரா, என்கிட்ட பேச மாட்டாரான்னா கர்த்தர் அதை காமிக்கிறார். பூமியை ரெண்டாக பிளந்து உள்ளே ஆள் போகிறத காமிக்கிறார். அவனை வந்து ஏற்று பேசாத அப்படின்னு. இந்த குழந்தையா இருக்கும்போது காப்பாற்றின மீரியாம்ன்றது ரொம்ப ஃபேமஸான பேர் மரியாள் தான். அந்த பழைய ஏற்பாட்டில் மீரியாம். இந்த பயலை நான் தான் காப்பாற்றினேன். அன்றைக்கி இந்த முதல்ல இருக்கிற நைல் நதியில் அப்படியே அடிச்சுட்டு போயிருப்பான். இவனை நான் காப்பாற்றினா இவன் என்னன்னா பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஏன் இவன்ட்ட மாதிரி தான் பேசினாரா, என்கிட்ட பேசலையா அப்படின்ட்டு இந்த அம்மா பாடினா இந்த அம்மாவுக்கு பெரிய வியாதி வந்துருச்சு. மோசே மறுபடியும் ஜெபம் பண்ணுறாரு, சரியாகுது. ராஜா மாதிரி வாழ்கிறாரு. ராஜான்றதை விட அதிகமாக ஒரு நிலையில் வாழ்கிறாரு. ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசேவுடைய வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. அவர் தேவனுடைய பிரசன்னத்தில் போகிறத பார்க்குறாங்க, அவர் தேவனுடைய வீட்டில் போகிறத பார்க்குறாங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் அங்கே பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இப்படி அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே மகிமையாக இருக்குது.
ஒன்றுக்கும் அவர் குறைபடல. சில காரியங்களை வெறுக்கிறதுனால, சில காரியங்களை ஒதுக்கிறதுனால, இந்த உலகம் தருகிற காரியங்களை சில காரியங்களை அவர் வந்து வேணான்னு சொல்கிறதுனால, அவர் வந்து ஏதோ ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டுலாம் இல்லை. அவர் கர்த்தர் நல்லா வச்சுருக்கிறார். கர்த்தர் அவரை மென்மேலும் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அப்போ இந்த உலகம் தருகிற சில காரியங்களை வெறுக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 4வது 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசம் உலகம் தரும் அழுத்தங்களுக்கு விலகி வாழ உதவி செய்யும். உலகம் ஒரு விதத்தில் உங்களை அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகலையான்னு கேட்டுகிட்டே இருக்கும். திருப்பி கல்யாணம், குழந்தை இல்லையா, ஏன்டா நேத்தாண்டா கல்யாணம் ஆச்சு, இன்றைக்கி குழந்தை இல்லையா, அப்படி கேட்டே இருக்கும். குழந்தை பிறந்துச்சுன்னா இது என்ன வெள்ளையாக இருக்குது, இது என்ன கருப்பாக இருக்குது, இது என்ன குண்டாக இருக்குது, இது என்ன ஒல்லியாக இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். சரி ஸ்கூலில் போய் சேர்த்தா, ஏன் இந்த ஸ்கூலில் தான் சேர்ப்பியா, அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டியான்னு கேட்கும். சரி ஸ்கூலில் ஏதோ ஒன்று சேர்த்துட்டோம் விடுன்னு பார்த்தா, ஏன் உன் பிள்ளை படிக்காதா, ஒழுங்காக படிக்காதா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்காதான்னு. எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா அப்புறம் யார் தாண்டா அடுத்த ரேங்க் வாங்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாம் அப்படியே ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும். சரி ஏதோ போது படித்து கிடிச்சு போனால் என்ன காலேஜ் சேர்ந்துட்டான், படிச்சுட்டான், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அவனுக்கு அந்த தெருவில் இருந்தானே அவனுக்கு அங்கே வேலை கிடச்சிச்சான் தெரியுமா, அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சான் தெரியுமா, உன் பிள்ளைக்கு என்ன அமைச்சர்களில் கூட வேலை கிடைக்கல, இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி ஏதோ ஒரு வேலை தொலைஞ்சு போகுது, நல்ல பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா, மறுபடியும் முதல்ல இருந்து கல்யாணம். இது மாதிரி உலகம் வந்து உங்களை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். விசுவாசன்றது இந்த உலகம் தருகிற அழுத்தத்திலிருந்து விடுபட உதவி செய்யுது. கார் ஓட்டும்போது பார்த்துருக்கீங்கன்னா, பக்கத்தில் ஒரு கார் போயிட்டானா இவன் உடனே அழுத்திக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் அப்படி போகக்கூடாது. அப்போ வண்டி யார் ஓட்டலை, இவன் ஓட்டலை, அவன் தான் ஓட்டுறான். அவன் வேறு வண்டி வச்சுருப்பான், வேறு இதில் போயிருப்பான், அவன் வேறு ஸ்பெசிஃபிகேஷனில் வச்சுருப்பான். இந்த சோப்பு டப்பா மாதிரி வச்சுக்கிட்டு அவன் பூர்வம் பாருங்கள். நமக்கு ஏன்டா முறைச்சி பார்த்தாலே சொட்டை விழுந்துருண்டா, ஏன்டா இந்த வண்டி வச்சுட்டு இப்படிலாம் வரீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த எபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவன் வண்டி அவன் ஓட்டுறதை விட இன்னொருத்தன் ஓட்டிக்கிட்டு இருப்பான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையை ஸ்டேரிங் நம்ம கையில் தான் இருக்குது, பெடல் நம்ம காலில் தான் இருக்குது. ஆனால் வேற ஒருத்தன் அமுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவனை பார்த்து இதை செஞ்சிட்டோம், இதை இவன் செஞ்சுட்டான் அதனால் நான் செஞ்சுட்டேன், அவன் அது வாங்கிட்டான் அதனால் இதை நான் வாங்கிடுறேன். அப்படி கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் என்ன தேவை வச்சுருக்கிறாரு, அது தேவையை சந்திப்பார். கர்த்தாவே இது எனக்கு தேவையா, இதை தாங்க ஆண்டவரே, நான் சொன்னேன் நேற்று கூட தான் சொன்னேன், இது தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறதை விட ஆண்டவரே எனக்கு தேவையா நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் வரும், தேவையில்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதோட பெருசாக ஒன்று வரும் அப்படின்ட்டு நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். அப்போ விசுவாசம் உலகம் தரும் பெருமைகளை வெறுக்க உதவுது, உலகம் தரும் இன்பங்களை வெறுக்க உதவுது, உலகம் தரும் ஐஸ்வர்யங்களை வெறுக்க உதவுது, உலகம் தரும் அழுத்தங்களிலிருந்து தப்பிக்க விசுவாசம் உதவுது. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் நல்ல நிலையில் இருந்தாலும் உங்களோட ஒரு மேலான ஒரு நிலையை காமிச்சு அது மாதிரி நீ இல்லையான்ட்டு உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அந்த தன் நிறைவு முதல்ல உங்களுக்கு இருக்கணும். அந்த ஒரு தன் நிறைவு, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய சந்தோஷன்றது எதன் அடிப்படையில் இருக்குன்னா கர்த்தருக்கும் எனக்கும் உறவின் அடிப்படையில் தான் இருக்குது. அது வந்து என்னுடைய எந்த பொருளின் அடிப்படையிலையோ எந்த ஒரு காரியத்தின் அடிப்படையிலையோ என்ன சந்தோஷம் இல்லை. இது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலை. இந்த ஸ்பிரிச்சுவல் நிலையை நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்த 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 உங்களுக்கு அது வந்து பெருமையும் தராது, இல்லாமையில் இருக்கும்பொழுது அது உங்களை சோர்வையும் தராது. ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட உங்களை வாழ செய்யும், உங்களை வளர செய்யும். அப்போ சில காரியங்களை வெறுக்கிறார். முதலாவது 4 காரியங்கள் வெறுத்ததை பார்த்தோம். அடுத்தது விசுவாசத்தினாலே மோசே அங்கீகரித்த காரியங்கள் என்ன, அது என்னென்னு பார்ப்போம். மறுபடியும் 23ஆம் வசனத்தில் பார்ப்போம். மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, பிள்ளைனாலே அழகாக தான் இருக்கும் இல்லை, யாராவது அது பார்த்தா குரங்கு மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது நமக்கு அழகுள்ள பிள்ளை தான் இல்லை, பண்ணுறதெல்லாம் குரங்கு தோற்று போச்சுடா அப்படின்ட்டு நமக்கு தோணும். நம்ம ஏரியாவில் குரங்குலாம் காலி பண்ணிட்டு போயிடுச்சு, நம்மளோட பெரிய குரங்கு இங்கே இருக்குன்ட்டு இல்லை, போயிடுச்சு, அதெல்லாம் காலி பண்ணிட்டே போயிடுச்சு, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம பார்வைக்கு அழகுள்ள பிள்ளை தான். அப்போ மோசையுடைய பெற்றோர் வந்து அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டுனோடனே ஆஹா குழந்தை அழகாக இருக்கணும், எல்லா குழந்தையும் அழகு தான், அவங்கவுங்க பெற்றோருக்கு அவங்க குழந்தை அழகு தான். இங்கே அழகுள்ள பிள்ளைன்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னா எப்படின்னா
இல்லை அந்த அழகுள்ள பிள்ளையை சொல்லிட்டு இருக்கேன். அவனை அழகுள்ள பிள்ளை அப்படின்றத அந்த வேர்டுக்கான சரியான அர்த்தம் என்னென்னா திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் அப்படின்ட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஸ்தேவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் மோசே அப்படின்ட்டு இங்கே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது கடவுளுக்கு உகந்த, தேவனுக்கு இனிமையான, இலங்கை சமகால மொழிபெயர்ப்பு இன்னும் அதிகமாக சொல்லுது, இறைவனுக்கு முன்பாக அழகான ஒரு குழந்தையாக. அதாவது கர்த்தர் வந்து இந்த குழந்தையை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாராம். அந்த குழந்தை மாத்திரம் இல்லை, எல்லார் மீதும் கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். எல்லார் மீதும் கர்த்தர் ஒரு பெரிய சித்தத்தை வச்சிருக்கிறார். எல்லார் மீதும் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். நாம் அதற்கு இசைந்து கொடுக்குறோமா இல்லையான்றத தான் அங்கே விஷயமே இருக்குது. கர்த்தருடைய பார்வைக்கு அருமையான ஒரு குழந்தை மோசே மாத்திரம் கிடையாது, அங்கே இருந்து எல்லா குழந்தைங்களும் தான். இன்றைக்கும் அப்படி தான் ஸ்பெஷல், எல்லாருமே ஸ்பெஷல் கர்த்தருடைய பார்வைக்கு. ஆனால் நாம் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நம்ம இசைந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உள்ளவர்களாய் நம்ம வாழ்வோம். சரியா? அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு அழகான, ஸ்பெஷல் டு காட் அப்படின்னே அதை ரொம்ப ரொம்ப தெளிவாக அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் ஸ்பெஷல் டு காட் அப்படின்னா எல்லாருமே ஸ்பெஷல் டு காட் தான், அவருக்கு அருமையானவர்கள் தான். ஆனால் இந்த அருமையானவர்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறாங்கன்றதுல தான் விஷயம் அடங்கியிருக்கு. அப்போ ஃபெய்த் அக்செப்ட்ஸ் பிளான் ஆஃப் காட், ப்ராமிஸ் ஆஃப் காட், பர்பஸ் ஆஃப் காட், ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். அப்போ விசுவாசம் தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை, அதே போல் தேவனுடைய நோக்கங்களை, தேவனுடைய பராமரிப்பை ஏற்றுக்கொள்கிறது. எதை செய்யல, உலகம் தர பெருமைகளை வெறுக்குது, உலகம் தரும் இன்பங்களை வெறுக்குது, உலகம் தரும் ஐஸ்வர்யங்களை வெறுக்குது, உலகம் தரும் அழுத்தங்களிலிருந்து விடுபட உதவுது. எதை செய்ய வைக்குது விசுவாசம்? மோசேயுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டம், தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய பராமரிப்பு, இவைகள் எல்லாவற்றையும் செயல்பட உதவுது. எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ண, அதை ஏற்றுக்கொள்ள உதவுது. அப்போ கர்த்தருடைய திட்டத்தை அங்கீகரிக்க விசுவாசம் உதவுது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருடைய திட்டத்தை நம்ம அங்கீகரிக்க முடியாது. இதை செய்யன்னு சொல்லும் பொழுது விசுவாசம் இல்லாமல் நமக்கு செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். கர்த்தரை விசுவாசிக்காமல் அதை கண்டிப்பாக செய்ய முடியாது. ரெண்டாவது, தேவனுடைய பராமரிப்பை ஏற்றுக்கொள்ள உதவுது. ப்ரொவிஷன்ஸ், தேவனுடைய திட்டத்தை அங்கீகரிக்க உதவுது. தேவனுடைய ப்ரொவிஷன்ஸை, பராமரிப்பை ஏற்றுக்கொள்ள விசுவாசம் உதவுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள், அத்தனை லட்சம் ஜனங்களுடைய பராமரிப்பார் கர்த்தர். ஏன்னா இப்படி போனால் வெறும் ஜஸ்ட் ஒரு 11 டேஸில் போயிடலாம். ஆனால் 40 வருஷம் போகிறாங்க, ட்ராவல் இருக்குது. அடுத்த காலங்கள் முழுக்க கர்த்தருடைய கரத்தை சார்ந்து தான் அவங்க அந்த வனாந்தரத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பராமரிப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ விசுவாசம் தேவனுடைய திட்டத்தை அங்கீகரிக்குது, தேவனுடைய பராமரிப்பை அங்கீகரிக்குது. மூணாவது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை அங்கீகரிக்குது. தேவன் ஒரு வாக்கு தத்தம் செஞ்சுட்டாரு, தேவன் வந்து ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு ஆமான்னு மண்டை ஆட்டுறதுக்கு விசுவாசம் ரொம்ப உதவுது. மண்டை ஆட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலர் கடவுள் சொல்லும்போது அதுக்கு ஆமாம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அங்கீகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அங்கீகரிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் சரியாக அங்கீகரிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க. அப்போ விசுவாசம் விசுவாசத்தினால் எதெல்லாம் அவர் செய்யலை, உலக பெருமையை வெறுக்கிறாரு, உலகம் தரும் இன்பங்களை வெறுக்கிறாரு, உலகம் தரும் ஐஸ்வர்யங்களை வெறுக்கிறாரு, உலகம் தரும் அழுத்தங்களிலிருந்து விலகிறாரு. விசுவாசத்தினால எதெல்லாம் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை அங்கீகரிக்கிறாரு, தேவனுடைய பராமரிப்பை அங்கீகரிக்கிறாரு, தேவனுடைய வாக்கு தத்தத்தை அங்கீகரிக்கிறாரு. ஆமாம், இந்த தேவனை நம்புகிறேன், இந்த தேவனை விசுவாசிக்கிறேன், இந்த தேவனை நான் பின்பற்ற போகிறேன், இவர் என்னை காப்பாற்றுவார், இவர் வார்த்தை எங்களுக்கு இருக்குது. யாருங்க ஆண்டவரே, நீங்கள் யார், உங்களுடைய பேர் என்ன, நான் இருக்கிறவரா? ஏன்னா நான் நிறைய தெய்வத்தை பார்த்துட்டேன். தவளை தெய்வம், இதுலேருந்து வெட்டுக்கிளி தெய்வத்திலேருந்து, பேன்லேருந்து, ஊர்ற பூரா பள்ளி நரி ஓனாயின்ட்டு எல்லாத்தையும் கும்பிட்டுட்டேன். நீர் யார், உங்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நீ என்னதான். ஏன்னா இங்கே
இப்போ வந்து இவர் விடுவிக்கிறவர் ஓகே, மோசையோட பார்வையில் பார்ப்போமே, அவர் பேர் ஏன் கேட்டாருன்னு பார்க்கும்போது விடுவிக்கிறாரு, சரி ஓகே. சாப்பாடு போடுறதுக்கு வேறு யார் வருவார், அவர் யார், அவரை நான் தேடணுமே. திடீர்னு ஒருத்தன் சண்டைக்கு வந்துட்டா அவனுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு தெய்வம் வேணுமே. திடீர்னு வனாந்தரத்தில் வேறு வரப்போகிறோம், வியாதி வந்துருச்சுன்னா வியாதியை சுகப்படுத்துறதுக்கு ஒரு தெய்வம் வேணுமே. இப்போ இவங்களெல்லாம் எங்கே போய் தேடுவேன்? இங்கே ஒருத்தரை பார்த்துட்டேன், இன்னும் மற்றவங்களாம் எங்கே போய் பார்க்குறது தான். ஆண்டவரே உங்களுடைய பேர் என்ன, நீர் என்ன செய்ய வந்திருக்கிறீர்? பாதுகாக்க வந்திருக்கிறீரா, பராமரிக்க வந்திருக்கிறீரா, இல்லை சண்டை போட வந்திருக்கிறீரா, இல்லை என்ன செய்ய வந்திருக்கிறீர் போது அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ அப்படி இருப்பேன் அப்படின்ட்டார். அப்போ கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய பராமரிப்பை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் எழுந்து நிற்கலாம்.